அனைவருக்கும் வணக்கம். இது பிரபல்ய அஸ்ட்ரோ வழங்கும் வாராந்திர ஜூம் மீட்டிங். இன்றைய தலைப்பு ராகு கேது பயிற்சி பலன்கள். ராகு கேது பயிற்சி பலன்களை பத்தி பேசுறதுக்கு நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அதற்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்மளுடைய குழுவில் 3 விதமான யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. முதலாவதாக பிரபல்ய அஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ரன் ஆகுதுங்க. இரண்டாவதா பார்த்தோம்னா இந்த வாரி ஜோதிடம் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சேனல் ரன் ஆகிட்டு இருக்குங்க. மூன்றாவதா ஸ்ரீ ரங்கா அஸ்ட்ரோ அப்படின்னு 3 விதமான யூடியூப் சேனல் நம்மளுடைய குழுவில் ரன் ஆகிட்டு இருக்குதுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட முதலாவதா பேசுறதுக்கு கோவையை சேர்ந்து சிவசங்கர் ஐயா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து. ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே, அண்டமெல்லாம் பூத்தாலே, மாதுளம்பூ நிறத்தாலே, புவியடங்க காத்தாலே, அங்குச பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாலே, முக்கனியை தொழுவாருக்கு ஒரு தீங்கில்லையே. அனைவருக்கும் வணக்கம். இப்ப முதலாவதா பேசுறதுக்கு கோவையை சேர்ந்த சிவசங்கர் ஐயா அவர்களை அன்புடன் அழைப்போம். ஐயா வாங்க சார், வாங்க. ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வார தலைப்பு ராகு. சார் பேசுங்க, கேட்கலீங்க. சிவசங்கர் சார் கேட்கலீங்க. மீண்டும் பதிவு பண்றது, கும்பத்தில் சிம்மத்தில் கிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கான பலன் கிடைக்க போகுது. அது சார் சார் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிடுங்க. ஆமா சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுங்க. என்னாச்சுங்க சதீஷ்? மியூட் ஆயிருச்சுங்க. நீங்க பேசுறது கேட்கல. உங்க வாய்ஸ் கேட்கல. ரெக்கார்ட் ஆகல சார். நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து பேசுங்க சார், தலைப்புல இருந்து. ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வார தலைப்பு ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி, ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாக இருக்கிறாங்க. இதுல யாருக்காக அதிகமான பலன் கிடைக்க போகுதுன்னா, நான் 5 பாயிண்ட்களா சொல்ல விரும்புறேன். கும்பத்துல கிரகங்கள் இருந்து, சிம்மத்துல கிரகங்கள் இருந்து தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கிறவங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது 500 மடங்கு பலன் தரப்போகுது. அதுலயும் தசாநாதன் ராகுவாவோ கேதுவாவோ இருந்தா தான் 500 மடங்கு, புத்திநாதனா இருந்தா 300 மடங்கு, அந்தாரநாதனா இருந்தா 200 மடங்கு, இல்லையா 100 மடங்கு பலன் தரப்போகுது. இப்போ உதாரணமாக கும்பத்துக்கு நான் பலன் பொதுதான், ராகு கேதுக்கு பலன் பொதுதான். கும்பத்துல சூரியன் இருக்கிறார் அல்லது சிம்மத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா, சூரிய திசையோ சூரிய புத்தியோ, ராகு திசையோ கேது புத்தியோ சூரியனோட சம்பந்தப்படும் போது இங்கே அவங்களுக்கு பாதிப்பு, சூரியனோட காரகத்துவ ஆதிபத்தியத்தின் மூலமாக அவருக்கு பாதிப்பு வரும். அவர் எந்த லக்னமா இருந்தாலும் அவர் இப்போ ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு ஆதிபத்தியம் அவருக்கு வரும். இந்த ஆதிபத்தியத்தின் ரீதியா வரும். அப்போ சூரியனோட காரகத்துவம்னு எடுத்துட்டா ரத்தம், எலும்பு, தசை, ரத்த நாணங்கள், ரத்த மாஞ்சை, WBC, RBC, தகப்பன், இந்த ரீதியா தொழில், கவர்மெண்ட் ஜாப், இது எல்லாத்துலயும் பாதிப்பு நிச்சயம் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு தெய்வ வழிபாடுகள் ஒரு துணையா இருக்கும். அதே மாதிரி சந்திரன் இருந்தா மனம் மற்றும் தாய் வழியில பாதிப்பு ஏற்படும். செவ்வாய் இருக்கும்போது சகோதரத்துவத்துல பாதிப்பு ஏற்படும். எகெயின் ஃப்ராக்சர்ஸ், மைனர் ஃப்ராக்சர்ஸ், இந்த மாதிரியான எலும்பு சம்பந்தப்பட்டது, பல் உபாதைகள் ஏற்படும். புதன் இருக்கும் பொழுது டாக்குமெண்டேஷன்ல குழப்பம் வரும், காலப்பகையாவும் இருக்கும். ராகுதச புதன் புத்தி காலப்பகையாவும் இருக்கும். ஸோ இதுல புதன் ராகுனாவே டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், புதன் கேதுனாவே டாக்குமெண்டேஷன்ல ரெட்டிகேஷன் வந்துடும். ஒரு தடவைக்கு 4 தடவை இல்லை 5 தடவை அவங்க செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், ஃபோர்த் ஒப்பீனியன் எடுத்து தான் ஒரு பத்திரத்தை வாங்குறதோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறது, ஒரு ஜாமீன் போடுறது, இது எல்லாமே இந்த நேரத்துல தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் முதலீட்டுல சரிவு ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. குருக்கு மட்டும் இந்த பாதிப்பை இப்ப உணர முடியாது. இந்த கும்பத்திலிருந்து மீண்டும் பயிற்சியாகி வெளியில வரும்போது மட்டும்தான் இதனோட குருனால ஏற்பட்டதனோட தாக்கத்தை அவங்களால உணர முடியும். ஸோ குரு என்ன செய்வாருன்னா, இந்த தாக்கத்தை கடைசி காலகட்டத்துல தெரியப்படுத்துவார். அதாவது இது நமக்கே தெரியாம உள்ள கரையானாட்டு அடிச்சிட்டு இருக்கும், தெரியவே தெரியாது. ஸோ அதனால இவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியங்க. கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம்னா, சுக்கிரதசை, சுக்கிரபுத்தி, ராகு கேது சம்பந்தப்படும் போது கொஞ்சம் செல்வாக்கு இதெல்லாம் பெருசா அடிபடாது. பெண்கள் ரீதியா, ஆண்களா இருந்தா பெண்களும், பெண்களா இருந்தா பெண்களாலையும், ஆண்களா இருந்தா பெண்களால
உபாதைகள் ஏற்படும், அவப்பெயர்கள் ஏற்படுறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல சனி இருந்தாரு. சனி கேது சேரும்போது ஆன்மீகத்துல தீவிரமா வழிபடுவாங்க. இந்த புள்ளி கடந்து போகும்போது தான் தன்னோட சுயநிலைமைக்கே வருவாங்க. அதுவரையிலும் மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கும். சந்திரனும் சனியும் அங்க இருக்கும்போது மனக்குழப்பத்துக்கு அதிகமான ஆளாக வேண்டி வரும் ஜாதகர். இந்த இடத்துல ராகுவே இருக்கு அப்படின்னா, இருக்கிற வேலைய செம்மையா செய்ய போகுதுன்னு அர்த்தம். பட்டை இல்லாம, கூர் இல்லாம இருக்கிற கத்திய பளபளன்னு பட்டை தீட்டி குடுத்துட்டு போகுது. கேது இருந்ததுன்னா, அந்த பட்டை தீட்டிறது ஷார்ப்பா இருக்குதான்னு நம்ம கையே அறுத்து பார்த்துக்க வச்சிரும். ஸோ ராகு மேல கேது வந்தாலோ, இல்ல ராகு மேல ராகுவே வர்றதும் ரொம்ப கவனமா செயல்பட வேண்டியது. வண்டி வாகனங்கள், விபத்து இதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால, கிரகங்கள் இருக்கிறவங்க மட்டும் உங்க பக்கத்துல உள்ள அல்லது உங்க ஆஸ்தான ஜோதிடர்ட்ட அணுகி, இதுக்கு என்ன எளிய வகை பண்ணிக்கலாம், ஏதாவது தெய்வ வழிபாடு செய்யணுமான்னு அவங்கவங்க லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கேட்டு, பரிகாரம் கேட்டு செய்வது என்னோட ஆலோசனையா இருக்குது. இதே நேரத்துல இதுல கிரகம் இல்லாதவங்க இத பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது. ராகு, கேது பயிற்சி நடந்துட்டு இருந்தாலும், தசாபுத்தி நடந்துட்டு இருந்தாலும், இந்த 2 வீட்லயும் கிரகம் இல்லாதவங்க இத பத்தி யோசிக்க வேண்டியதில்ல. அவங்க ரொட்டீனா இருந்துக்கலாம். அவன் இந்த இடத்துல கிரகம் இருக்கிறவங்க மட்டும் அதிக முக்கியத்துவம் குடுத்து, ஒரு நல்ல ஜோதிடர் அணுகி, அவங்களுக்கான பரிகாரங்களையோ, இல்ல என்ன பக்குவத்த தெரிஞ்சுக்கிட்டு, தன் வாழ்வியல் நெறிமுறைகள்ல எத மாத்திக்கணும், கேரக்டரிஸ்டிக் மாத்திக்கணும், உணவு பழக்கவழக்கங்கள மாத்திக்கணும், சில டிசிப்ளின்ஸ கடைபிடிக்கணும். அ ஏன்னா ராகு வந்து பின்வாசல் வழியா வரக்கூடியவரு. ஆனா கூட்டிட்டு போகும்போது கைது பண்ணி முன்வாசல் வழியா, வீதி வழியா கூட்டிட்டு போகக்கூடிய தன்மையுடையவரு. ஸோ அதனால அ லஞ்ச லாவணியங்கள்ல பொறுத்து நீதி, நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய காலகட்டம். 18 மாசம் விரதமா இருந்துக்க வேண்டியதுதான். அந்த 2 சிம்மத்திலயும், கும்பத்திலயும் கிரகம் இருக்கிறவங்க ஒரு நெறி தவறாம வாழ்ந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள சொல்லி இந்த உரைய முடிச்சுக்கிறேன். ஓவர் டூ யூ சதீஷ். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப ஷார்ட்டா சொன்னாலும் தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து கொடுத்தாங்க. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு மேல போச்சுன்னா எது மாதிரி பலன்களை கொடுக்கணும் வந்து சிவசங்கர் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு நம்மளுடைய குழுவின் சார்பாக நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். அடுத்ததான் நம்மளோட பேசுறதுக்கு தேனியை சேர்ந்த திரு ராம்குமார் ஐயா அவர்களை அன்புடன் அளிக்கிறோம். சார் வாங்க. வணக்கம் சார். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இதுக்கு முன்னாடி பேசின சிவசங்கர் சார் எல்லா கருவூலத்தையும் ஒரு சிம்பிளா முடிச்சிட்டாரு. ராகு பயிற்சி நம்ம எல்லாரும் பார்க்குற ஒரு கோணம் வந்து எல்லாரும் இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு இருப்போம். இந்த ராசிக்கு மட்டும் கிடையாது இது. இது வந்து நம்ம லக்னத்துக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ ஒருத்தருக்கும் இப்போ ராகு பயிற்சி எல்லாத்துக்கும் தெரியும். மீனத்திலிருந்து ராகுவும், கும்பத்துக்கும், கன்னியிலேருந்து கேதுக்கும், கன்னியிலேருந்து கேது வந்து சிம்மத்துக்கும் வராரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணத்துக்கு காரங்களும், சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கும் ஒரு இடர்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இதை வந்து நம்ம வந்து அந்த வீடுகளில் கிரகங்கள் இருந்தால் ஒரு பலன், கிரகங்கள் இல்லைன்னா ஒரு பலன். அதாவது கிரகங்கள் இல்லைன்னா பெரிய பாதிப்புகள் இல்லைங்கிறது நமக்கு புரிஞ்சாலும், அங்க வந்து நம்ம லக்ன புள்ளி இருக்கிற இடத்துல அது ராகு கேது போகும்போது என்ன செய்யுதுன்னு கேட்காம போகாது. அப்படிங்கும்போது இருள் கிரகங்கள் அந்த லக்ன புள்ளியை தொடும்போது அந்த காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு கடுமையான மன அழுத்தங்கள்ல இருந்து எல்லா மனக்குழப்பங்களும், கடுமையான ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறது, குழப்பத்தினால தவறான முடிவுகள் எடுக்கிறது, பண இழப்புகள் ஏற்படுறது, எல்லா முடிவுகளும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ ராசிக்கு மேல ராகு போகும்போது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குற போது அதே மாதிரி இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லக்னத்துக்கு நம்ம அந்த ராகு கேது பயிற்சியும் பாவகிரகங்களோட பயிற்சியும் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ராகு வந்து ராகுக்கு வந்து நம்ம சிவசங்கர் சார் சொன்ன மாதிரி அந்தந்த காரக உறவுகளையும் ஆதிபத்தியங்களையும் பாதிக்கவே செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கும்பத்திலையும் சிம்மத்திலையும் எந்த கிரகங்கள் இருக்குதோ அந்த தசாபத்திகள் இருந்தால் அது பலன்கள் பல மடங்கு இருக்கும் அதோட பாதிப்புகள். அதுவே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் எந்த கிரகங்களும் இருக்குதோ அதோட கார உறவுகள் ஆதிபத்தியங்கள் எல்லாம் பாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. தசாபுத்திகள் ஒரு பங்குன்னா அதுக்கப்புறம் நார்மலா அந்த தசாபுத்தி இல்லை அந்தரங்கள்ல இல்லாத போதும் அந்த உறவுகள் ஆதிபத்தியங்கள் பாதிக்குது. இதுல நன்மை என்ன, தீமைகள் மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டா இல்ல, தீமைகளோட சில நன்மைகளும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா
சூரியன் மேல ராகு வரும்போது, ராகு வந்து இந்த நேரத்துல எந்த மாதிரி சர்ஜரி, அதாவது நம்ம கண்ணுக்கு தேவையான சர்ஜரி பண்ணா நல்லபடியா நடக்கும். கண்ணுக்கு அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைக்கு நம்ம ஏதாவது போய் பார்க்குறோம்னாலும், அதுக்கும் வைத்தியம் நல்லபடியா நடக்கும். ஸோ வைத்தியத்துக்கு ராகு கேதுகள் ரொம்ப நல்ல ஒரு தீர்வு தரும். அதே மாதிரி சூரியன்கிறது தகப்பன் உறவுக்கு கொஞ்சம் ஒரு கண்டத்தை ஏற்படுத்தவே செய்யும். ஸோ கொஞ்சம் தகப்பனோட ஜாதகப்படி ஏதாவது வீக்னஸ் இருந்து இவங்களுக்கு வந்து சூரியன் மேல ராகு கேது போகும்போது ஒரு தகப்பனுக்கு ஒரு கண்டத்தை ஏற்படவே செய்யுது. அரசு தொடர்பான ஒரு எந்த ஒரு இது வில்லங்கங்களோ இப்போ எதுவும் நம்ம இப்போ இந்த ஸ்டெப் எடுக்கக்கூடாது. ஏன்னா அரசு நமக்கு சாதகமா இருக்காதுங்கிறத நம்ம இதன் மூலமா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு விஷயங்கள். அதே மாதிரி அரசியல்வாதிகளோட தொடர்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இந்த ராகு இது நம்ம செய்யும் சூரியனோடு சேரும்போது. சந்திரனோட சேரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி. ஸோ ஸ்கின் அலர்ஜி யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஜாதகருக்கே வரும். அது இல்லைன்னா ஜாதகரோட அம்மாக்கோ இல்லை மாமியாருக்கோ அந்த தாயோட உறவுகள், அதாவது தாய் வழி உறவுங்கிற போது தாயோ மாமியாரோ பாதிக்கத்தான் செய்யும். அவங்களோட உடல்நிலையில கொஞ்சம் சில தொந்தரவுகள் கொடுக்கத்தான் செய்யும். இது மட்டும் இல்லாம இதே மாதிரி அதோட ஆதிபத்தியங்கள் காரத்துவங்கள் இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி போகும்போது ராகுகேதுகள் அந்தந்த உறவுகளுக்கு இப்போ நல்ல ஒரு இது செய்யும். இப்போ தாய்க்கு வைத்தியம் பார்த்தா அதுக்கு நல்ல ஒரு வைத்தியம் கிடைக்கும். அதே மாதிரி மாமியாருக்கும் நல்ல ஒரு வைத்தியத்துக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்து செவ்வாய் மேல ராகு போகும்போது நிலபுலங்கள்ல பங்காளிகள்கிட்ட சண்டை ஏற்படும், இல்லை விலங்குகள் ஏற்படும் ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் செவ்வாய் வந்து கணவரையும் குறிக்கும், அவங்க சகோதரியும் குறிக்கும். யார் மேல பிரியம் அதிகமா இருக்கோ அவங்க மேல அந்த உறவு பிரிச்சு வைக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுகள் செய்யவே செய்யுது. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கு வந்து பூமி நிலம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது மூலமா சொத்து விலங்குகள் சொந்தத்துக்குள்ளேயே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா அந்த தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது மட்டும் இல்லாம இந்த பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, பாதிப்புகள் எல்லாத்துக்கும் பாதிச்சிருமா அப்படின்னா எல்லாத்துக்கும் பயப்பட தேவையில்லை. அவங்களோட லக்னாதிபதியோட வலு அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது லக்னாதிபதி நல்லா இருக்குது, தசாபுத்தியும் வந்து ஒரு 1-9 அதிர்ஷ்ட திசைகள் இருக்குது, யோக திசைகள்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பாதிப்புகளோட அளவு குறைவாகவே இருக்கிறது. அதே மாதிரி அந்த ராகு கேதுகள் தொடர்பு வந்து தசாநாதனுக்கோ புதியநாதனுக்கோ இல்லாமல் இருக்கும்போதும் பாதிப்புகள் குறைவாக இருக்கிறது. இதெல்லாம் இத்தனை விதிவிலக்குகள் இருக்க தான் செய்யுது. நம்ம அந்த விதிவிலக்கெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம ராகு கேதுவோட பயிற்சியில விலங்குகள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும். இதே போல தான் நம்ம வந்து குரு மேல ராகு போகும்போது குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம இல்லாதவங்க குழந்தைக்கு இது பண்ணலாம். நகை அடகு வைக்கிறது அந்த மாதிரி இருக்குலாம் நமக்கு அது ஒரு தீமையை கொடுக்கும். பங்குச்சந்தையில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்றாங்க அதெல்லாம் இருக்குன்னா அங்க ஏதாவது பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால சிந்திச்சு செயல்படணும் இந்த காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம குரு ராகுங்கும் போது கேட்காமலே கடன், வட்டிக்கு அதிகமான கடனுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். குரு மேல ராகு போனாலும் சரி, குரு மேல கேது போனாலும் சரி, கடனை ஏற்படுத்தி விட்டுரும். அதை வந்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ பண இழப்போ, பண ஏமாற்றம் இதெல்லாம் ஏமாற்றம் சூதுகளில் நம்ம போய் சிக்காம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும். பிள்ளைகளால் செலவு, பிள்ளைகளுக்கு வைத்திய செலவு இதை போன்ற அமைப்பு குரு ராகுக்கு ஏற்படும். ஸோ அதை வந்து சுப நிகழ்வுகளில் எதுவும் கலந்துக்க கூடாது. சுப நிகழ்ச்சி, ஏன்னா குருன்னா சுப நிகழ்வு சொல்லும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது சில விஷயங்களை ஏற்படுத்தவே செய்யும் அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வைத்தியம் பார்க்கறது, நம்ம அந்த நுரையீரல் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது நமக்கு சுவாச கோளாறு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து கல்லீரல் பிரச்சனைகளை இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா பல் பிரச்சனைக்கு இதுக்கெல்லாம் நம்ம வைத்தியம் பார்த்தா நல்லபடியாக ஒரு இது ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸோ அந்தந்த உறவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணணும். இப்போ சூரியன் மேல ராகு போகும்போது எலும்பு கொஞ்சம் விபத்துல ஏற்படக்கூடிய அமைப்பு சில விஷயத்தை குறிக்கும். அதே மாதிரி குரு மேல ராகு போகும்போதும் விபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் நடக்குமானா இல்லை. அவங்களுக்கு அவயோக தசாபுத்திகள் 6-8 தசாபுத்திகள் இருக்கணும். அதுவும் ஏற்பட்டு சில அமைப்புகள் எல்லாம் சேரும்போது தான் விபத்துகள் ஏற்படும், எல்லாத்துக்கும் ஏற்படாது. இதை ஒரு பக்கம் அப்படியே வச்சிங்கன்னா அடுத்து சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேல இருக்கும்போது சில பெண்களால் தொந்தரவு ஏற்படும். இல்லை இந்த நேரங்களில் ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளம்
திருமணமானவங்களுக்கு, ஒரு இளம் வயதில் இருக்கவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு தாம்பத்தியம் நல்லபடியா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு வந்து அதீதமான காமத்த தூண்டக்கூடிய அமைப்பு இங்க இருக்கும். அதே மாரி பெண்கள் வழியில சில சிக்கல்கள், பெண்கள் வழியில சில ஏமாற்றங்கள் அந்த மாரி இருக்கும். பணத்த யாரையும் நம்பி சுக்கிரனும் சிறு பணம் தான். அத நம்பி யாரையும் நம்பி ஜாமீன் போடுறது, யாருக்கும் காசு குடுக்குறது, இந்த மாரி வேலையெல்லாம் இல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன தரும். இப்ப சுக்கிரன் வந்து நம்ம ராகு, கேது மேல போகும்போது, ராகு, கேது ஏதாவது ஒரு பக்கம் வரும்போது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில அ பக்தி மார்க்கத்துல இறங்கும்போது தான் கொஞ்சம் பெண்களால் ஆதரவு, இந்த மாரி ஏமாற்றங்கள்லாம் தவிர்க்கப்படும். அதே மாரி கர்ப்பப்பை இல்ல ஏதாவது ஒரு சில கோளாறுகள் இருக்குது. ஒரு ஆணுக்கு ஒரு அ ஆண்மைக்கான வைத்தியம் பார்க்கறதுக்கு இந்த காலகட்டத்தில போய் இது பண்ணும்போது நல்லாருக்கும். சில பேருக்கு வந்து ராகு சுக்கிரன் மேல போகும்போது திருமண ஏற்பாடு பண்ணும்போது, திருமண காலம் ஏற்படும். நடக்கவே செய்யுது. இது ஒரு நல்ல பாசிட்டிவ். கேது, சுக்கிரன் சேரும்போது ஆன்மீகத்தில நல்ல ஒரு நாட்டமும் ஏற்படும். இது மட்டும் இல்லாம புதன் மேல ராகு போகும்போது படிப்புல கொஞ்சம் சோம்பல், க ஒரு சார் சொன்ன மாரி காலப்பக திசை, சொத்துல இதுல டாக்குமெண்ட்ல வில்லங்கள் இந்த மாரிலாம் இருந்தாலும், இதுல வந்து நமக்கு வந்து சில ஏமாற்றங்கள் ஏற்படும். ஏதாவது புதன்னா தங்கச்சி. ஸோ தங்கச்சிக்கு அந்த உறவுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா, இந்த காலகட்டத்தில கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ புதன், கேது வரும்போது காதல் அ பண்றவங்களுக்கு காதல்ல வந்து தோல்வி. புதன் மேல ராகு போகும்போது காதல் தோல்வி. புதன் மேல கேது போகும்போது காதல் உண்டாகும். அந்த காதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுமா இல்லையாங்கிறத அவங்க தசாபுத்திய பார்த்து தான் பார்க்கணும். இது ஒரு பக்கம். அதே மாரி இந்த டைம்ல தான் வந்து நீங்க வந்து ரொம்ப நெட்ல கரெக்ட்டா இருக்கணும். நீங்க இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்றவங்கலாம், இந்த புதன் மேல ராகு, கேது போகும்போது கவனமா இல்லன்னா, நெட்ல இந்த மாரி ஸ்கேம்ல போய் மாட்டக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். ஸோ சைபர் கிரைம் அந்த மாரி குற்றங்கள் வந்து இந்த காலகட்டங்கள்ல நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து இதுல பார்த்தீங்கன்னா, புதனுக்கு அடுத்து சனி. சனி மேல போகும்போது பார்த்தீங்கன்னா, தொழில்ல ராகு போனாலும் சரி, கேது போனாலும் சரி, அங்க ஒரு தொழில் செய்ற இடங்கள்ல கீழ நமக்கு வேலை பார்க்குற இடத்துல நம்ம மேல் அதிகாரிகள்னால கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். ஒரு அவமானங்கள் ஏற்படும். அந்த அவமானங்கள நம்ம பொருட்படுத்தாம கொஞ்சம் அமைதியா இருக்கும்போது மட்டும் தான், உங்களுக்கு அந்த தொழில் தக்க வைக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல, அந்த அவமானங்கள்லருந்து வெளிய வர்றதுக்கு, அந்த அவமானங்கள நம்ம ஏதாவது கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகணும்னா, இப்போ வடிவேலுக்கோட காமெடி உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிட்னி எடுக்கறதுக்கு கூப்பிடுவாங்க. அந்த நேரத்துல நம்ம உஷாரா இல்லைன்னா, கிட்னி எடுத்துட்டு போயிருவாங்க. அந்த மாரி தான் இந்த டைம். ஸோ தொழில் பண்றவங்களும், வேலை பார்க்குறவங்களும் இந்த காலகட்டத்தில எந்த ஒரு தவறான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது சிறப்பு. ஏன்னா, அகலக்கால வைக்கக்கூடியது ராகுங்கிறது பிரம்மாண்டம். ஸோ தொழில்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா போயிட்டு இருக்கும். அங்கருந்து ஏதாவது ஒரு இன்னொன்னு ஓப்பன் பண்ணலாம். இந்த டைம் தான் வந்து இன்னொரு விஷயத்த நல்லா இது பண்ணும். ஏதாவது பிரம்மாண்டமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வந்து இன்னும் சூப்பர் மார்க்கெட்டா மாத்தலாம் அப்படின்னு ஒரு அகலக்கால வைக்க வச்சு, அந்த இது வந்து தேவையில்லாம கடன் ஏற்படுத்தி, அதுலயும் நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு ஒரு இத குடுத்துட்டு போயிரும். ஸோ ராகு, கேதுகள் சனி மேல போகும்போது தொழிலில் கவனம், வேலை செய்ற இடத்துல பணியாளர்கள்ட்ட மத்தவங்கட்ட கொஞ்சம் சகஜமா எல்லார்ட்டயும் கொஞ்சம் ஈகோ இல்லாம இருக்கிறது நல்லது. அப்படிங்கிறது இது தாழ்மையான கருத்து. ஸோ இதெல்லாம் வந்து சப்த கிரகங்கள் மேல ராகு, கேது போகும்போது. ராகு, கேது போகும்போது கொஞ்சம் பலப்படுத்திக்கும். ஸோ அது வந்து புத்திகள் இருந்தா மட்டும் தான் அது கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். மத்தபடி உங்களுக்கு இந்த விஷயங்கள் நாடி பு நாடி முறையில இந்த பலன்கள் பொதுவா நடக்கும். இது மட்டும் இல்லாம மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப ராசிப்படி பார்க்கணும்னா, மேச ராசிக்கு வந்து 12ல இருந்த ராகு வந்து இப்போ 11க்கு போறாரு. ஸோ 11க்கு ராகு போகும்போது நல்ல ஒரு அமைப்பு. ஏன்னா 11ல ராகு இருக்கிறதும், 5ல கேது இருக்கிறதும் ஓரளவுக்கு பரவாயில்லாம தான். ஏன்னா 11ங்கிறது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம். ஸோ 11ல ராகு இருக்கிறது, அந்த அச்சுல ராகு இருக்கிறது நல்ல ஒரு விஷயம். அதே மாரி 5ல கேது இருக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது ஒரு அதிர்ஷ்டம், மனம் இதெல்லாம் குறிக்கும். ஸோ அத மட்டும் கொஞ்சம் பிள்ளை வகைகள்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இதெல்லாம் குடுக்கும். அத மட்டும் பார்த்துக்கணும். அதே மாரி இப்ப நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் 11ல இருக்க ராகு உங்களுக்கு நல்ல ஒரு பலன குடுக்கும். ரிஷப ராசிக்கு 11ல இருந்து 10க்கு போறாரு. 4க்கு கேது வராரு. 4ஆம் இடத்துல.
அப்போ 4ஆம் இடத்துல கேது வந்து சுகத்தை கெடுக்கும். 10ல இருக்கிறது தொழில்ல 10ல இருக்கிற ராகும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஸோ 10ல இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு வந்து தொழில் விஷயங்கள்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா, மிதனத்துக்கு வந்து 3ல கேதுவும் 9ல ராகுவும் இருக்கும். ஸோ இதுல வந்து 3ஆம் இடத்துல உங்களுக்கு கேது வர்றது நல்ல அமைப்புன்னு எடுத்துக்கிட்டாலும், உங்களுக்கு 9ல இருக்க ராகு வந்து உங்களுக்கு பாக்கியத்தை கெடுக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த டயத்துல எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். பாக்கியத்துக்கு அவாய்ட் பண்ணீங்கன்னா தடையாகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து கடகத்தை பார்த்தீங்கன்னா, கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ல கேது, 8ல ராகு. இவங்க கொஞ்சம் ஏற்கனவே ஜென்ம சனி, அதாவது அஷ்டம சனியிலேருந்து பாதிப்புலேருந்து விலகினாலும், இப்போ 2ல கேது 8ல ராகு இருக்கிறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா விபத்து கண்டங்கள், வழக்கு வம்பு, பண இழப்பு இதெல்லாம் இருந்து இதுலேயும் ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா இருக்கணும். அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில் ராசியிலே கேது வர்றது கடுமையான மன அழுத்தத்தை கொடுக்கும். ராசி மேலே கேது போகும்போது, இருள் கிரகம் போகும்போது மன அழுத்தம், குழப்பம், தவறான முடிவுகள் எடுக்கிறது, தாயாரோட இணக்கங்கள் குறைவது, தாயாருக்கு கண்டங்கள் ஏற்படுங்கிறத பலனை கொடுத்துரும். அப்படியே நமக்கு வந்து 7ல ராகு இருக்கும்போது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுறது, சமுதாயத்தோட கொஞ்சம் கருத்து வேறுபாட்டு ஏற்படக்கூடிய, எனக்கு கேதுன்னா தனிமையை ஏற்படுத்துறது. ஸோ எல்லாத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய அமைப்பை வந்து கேது கொடுத்துருவாரு. அதுக்கேற்ற மாதிரி ராகுவும் வந்து 7லேருந்து சமுதாயத்தில் உங்களுக்கு பிடிச்சி வைப்பார். ஸோ சிம்ம ராசியும் கடகராசியும் கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருக்கும். கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு 12ல கேது, 6ல ராகு. ஸோ 6, 12ல ராகு கேது இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். ஸோ கன்னி ராசிக்கு பரவாயில்லாத ஒரு காலகட்டம் தான் நாம் சொல்ல முடியும். துலா ராசி, துலா ராசிக்கு 11ல கேது, 5ல ராகு. ஸோ துலா ராசிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ராசியை குரு பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ 11 கேது வந்து பெருசாக கெடுதல் பண்ணாது. 5ல இருக்கிற ராகு மட்டும் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தூண்டி விடும். அதில் ஷேர் மார்க்கெட் விஷயம், ஏன்னா 5ங்கிறது ஷேர் மார்க்கெட் விஷயம், வெளியூர் அந்த மாதிரி விஷயங்கள்ல, காதல் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் நல்லா தெய்வ வழிபாடு மட்டும் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வழியை அது காட்டாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு நம்ம வந்து விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ல கேது, 4ல ராகு. அப்போ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாயாரோட உடல்நலம், என்ன 4ங்கிறது அது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வீடு வாங்கணும், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து தூண்டதான் செய்யும் ராகு. அந்த நேரங்களை பார்த்து இது பண்ணலைன்னா வீடு வாகனங்கள் மூலமா ஏதாவது ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதை பார்த்து செய்யறது நல்லது. 10ல இருக்கிற ராகு தொழிலுக்காக கொஞ்சம் அலைஞ்சு திரிய விட்டு கொஞ்சம் அது இது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 3ல ராகு, 9ல கேது. ஸோ உங்களுக்கு வந்து 3ல ராகு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா வெற்றி உபஜய ஸ்தானத்துல ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு சொன்னாலும் 9ல கேது இருக்குது கொஞ்சம் தகப்பன பாக்கியங்களை கொஞ்சம் கெடுக்கவே செய்யும். அடுத்து மகர ராசிக்கு 2ல ராகு, 8ல கேது. மகர ராசிக்கு 2ல ராகு இருக்கும்போதும் கொஞ்சம் பேச்சு, இந்த வாக்கு உண்மையெல்லாம் பார்த்துக்கணும். இவங்களுக்கும் அட்டமத்துல கேது இருக்குது கொஞ்சம் விபத்து கண்டங்களை கொடுக்கும். கொஞ்சம் சுதாரணமா இருக்கிறது நல்லது. அடுத்து கும்பராசிக்கு ராசி மேலுக்கு ராகு வர்றது நல்லதல்ல. 7ல கேது இருக்கிறதும் நல்லதல்ல. ஸோ அது வந்து சமுதாயத்தாலும் உறவினாலும் கூட்டாளிகள்னாலையும் வாழ்க்கை துணை மூலமும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் கும்பராசிக்காரங்கள் எதுவும் அதீத முடிவோ அகலக்காக வைக்காம இருக்கிறது நல்லது. கடைசியா இறுதியா மீனம். மீன ராசிக்கு 12ல ராகு, 6ல கேது. 12ல ராகு தூக்கத்தை கெடுக்கும். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 6ல கேது இருக்கும்போது கொஞ்சம் வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது சுருக்கமான ஒரு ராகு கேது பயிற்சி பலன்கள். இதுக்கு மேல வந்து நம்ம அடுத்து சதீஷ் ஐயா பேசுவார். ரொம்ப நன்றிங்க சார். தெளிவான விளக்கம் வந்து சார் வந்து கொடுத்தாரு. அதாவது ஒவ்வொரு கிரகத்தின் மேல வந்து ராகு கேது வந்து போனா இது மாதிரி பலன்கள் கொடுக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிக்கு வந்து ராகு கேது வந்து எது மாதிரி பலன்கள் கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் தெளிவா வந்து சொல்லிட்டாருங்க. அவர்களுக்கு குழுவின் சார்பாக
ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க ராகு கேது பயிற்சி பலன்கள். அதை பத்தி வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாமே தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேசின 2 பேருமே வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து சொல்லிட்டாங்க. நான் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி இறைவாழ்த்து. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலங்கரை போலும் ஏற்றை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை குந்தியில் வைத்தது போற்றுகின்றன. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராகு கேது பயிற்சி எப்ப ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வாக்கியப்படி வந்து 26/4/2025 ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு ராகு பயிற்சி வாக்கியப்படி வந்து நடந்தது. இப்போ வாசன் படி பார்த்தோம்னா நம்ம வந்து, அதாவது திருக்கணிதப்படி பார்த்தோம்னா 18/5/2025. ஸோ அப்ப வந்து ராகு கேது பயிற்சி வந்து நடக்குதுங்க. இந்த ராகு கேது பார்த்தோம்னா இப்போ எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, மீனத்துல இருந்து, அதாவது மீனத்துல புரட்டாதி 4ஆம் பாகத்துல இருந்து புரட்டாதி 3ஆம் பாகத்துக்கு வந்து வருதுங்க, கும்பத்துக்கு வந்து வருது. அதே மாதிரி கேது பார்த்தோம்னா உத்திரம் 2ஆம் பாகத்துல இருந்து கன்னியில இருந்து, உத்திரம் 2ஆம் பாகம் கன்னியில இருந்து உத்திரம் 1ஆம் பாகம் சிம்மத்துக்கு வந்து கேது வந்து பயிற்சி வந்து ஆகிறாங்க. இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பம் அப்படிங்கிறது இது வந்து கோயில் கலசம், கோயில் கலசம் அப்படின்னு அர்த்தம். சிம்மம் அப்படின்னா பார்த்தோம்னா இது வந்து மலை குன்றுகள், பெரிய மலை, மலை காடுகள் அதெல்லாமே வந்து சொல்லலாம். அப்போ இந்த கோயில் சார்ந்த ப்ராப்ளங்கள் வந்து இந்த ராகு பயிற்சியில் ஏற்படும். கோயில் நகை திருட்டு, கோயில்ல வந்து திருடு போறது, கோயில்ல வந்து இந்த ஆதீனம் மாத்துறது, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், இதெல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி வந்து ஏற்படும். ராகு இருக்கும்போது, இதே கேது இருக்கும்போது பார்த்துட்டோம்னா, இந்த மலை மேல இருக்கிற கோயில்ல, மலை மேல் இருக்கிற மலை குன்றுகள் இதெல்லாமே வந்து ப்ராப்ளம் இருக்கு. அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிப்புகளுக்கு, சட்ட சிக்கல்களுக்கு உள்ளாவாங்க இந்த காலகட்டத்துல. இந்த ராகு பயிற்சி 18 மாசம் ஆகுதுன்னு, அந்த 18 மாசத்துல இவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராகு பார்த்தோம்னா எதுல ஆகிறான்னா, புரட்டாதி 4ஆம் பாகத்துல இருந்து 3ஆம் பாகம் வரும். அதே முடிந்து பார்த்தோம்னா அவிட்டம் 3ஆம் பாகத்துல இருந்து 2ஆம் பாகத்துக்கு வந்து பயிற்சி வராரு 18 மாசம் ஆச்சு. அதே மாதிரி இந்த சிம்மத்துல பார்த்தோம்னா உத்திரம் 1ல இருந்து மகம் 1ல வந்து கேது வந்து முடியும். அடுத்தது முழு நட்சத்திரமான ஆயுள் நேரத்துக்கு தான் வந்து போகணும். அப்ப என்ன எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து குரு செவ்வாய். அப்போ குரு செவ்வாய்னா, குருனா என்னன்னா தங்கம், ஜவுளி இதெல்லாமே வந்து நம்ம குருவோட காரத்துவம் சொல்லலாம். மஞ்சள் இதெல்லாமே குரு ராகுவா இருக்கிறதுனால இந்த விவசாயத்துல இந்த மஞ்சள், குரு தங்கம் இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விலைக்கு வந்து போகும், ஹை ரேட்ல வந்து போகும் அப்படின்னு சொல்லலாம் விவசாயம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி செவ்வாயில தான் போய் இந்த ராகு வந்து பேச்சு ஆகிறாரு, அதான் அவிட்ட நட்சத்திரத்துல. அப்ப அவிட்டங்கிறது செவ்வாய். அப்ப இந்த பூமி மனையெல்லாம் வந்து ரேட் வந்து அதிகமாகும், அந்த காலகட்டத்துல ரேட் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க கேது பார்த்தோம்னா உத்திரம் 1ஆம் பாகத்துல வந்து ஆகிறாரு. உத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுங்கிறது பார்த்தோம்னா நம்ம உத்திர நட்சத்திரம் பார்த்தோம்னாலே ஐயப்பன், ஐயனார், ஸோ இந்த கோயில் எல்லாமே வந்து கொஞ்சம் சட்டசிக்கல் இதெல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் தலைவர்களுக்கு சட்டசிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேது அப்படிங்கிறது மகம் அப்படின்னா கேது நாணகாரகன். நாணம் வந்து கேது மேலே போறதுனால ஒரு நாணத்தை வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துட்டு தான் வந்து போவான். கோயில் வழிபாடுகள் வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கேது மேல கேது போகும்போது. அதாவது ராகு பயிற்சியில கடைசி காலகட்டத்துல கோயில் வழிபாடுகள் நிறைய நடக்கும், கோவில் நம்பிக்கை வந்து அதிகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இந்த ராகு சனியோட வீட்டுல கும்பத்துல போறோம். அப்போ இந்த வந்து அசுர குரு தேவகுருவா நம்ம வந்து பிரிச்சுக்கோங்க. தேவகுருனா நம்ம வந்து சொல்லலாம் சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, கேது, இதெல்லாமே வந்து தேவகுரு. அசுரகுருங்கிறது புதன், சனி, சுக்கிரன், ராகு, இந்த நாலும் வந்து அசுரகுரு. அப்ப இந்த அசுரகுருவோட வீட்டுல அசுரகுருவோட கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். அதாவது கும்பத்துல புதன், சனி, ராகு, சுக்கிரன் இருந்தால் வந்து அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். அதே மாதிரி கேது, சிம்மத்துல கேது வரும். அப்போ அங்க சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இதெல்லாம், கேது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா, அந்த சிம்மத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் வராம அந்த கேது என்ன கொடுக்கணுமோ அதை வந்து கொடுக்கும். ஞானத்தை கொடுக்கும். ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அதாவது ராகு அசுரகுருவோட அணியில இருக்கிறதுனால கும்பத்துல அசுரகுரு கிரகங்கள் அங்க இருந்துச்சுன்னா அந்த ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அதே சமயம் தேவகுரு அங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்கெல்லாம் அந்த கும்பத்துல இருந்தா அவங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதே மாதிரி கேதுவோட இங்க பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சனி, ராகு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். ஸோ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கிறது வந்து சிறப்பு. இது வந்து ஒரு இந்த ராகு கேது பயிற்சி கோச்சார ரீதியா பார்த்தோம்னா இது வந்து ஒரு தற்காலிகமானது. நல்லா, அதாவது நிரந்தரமான பலன்களை வந்து கொடுக்காது. அதாவது நிரந்தரமான கெட்ட பலன்களை வந்து கொடுக்காது. தற்காலிகமா உங்களுக்கு ஒரு கெட்ட பலன் வந்துச்சுன்னா கெட்ட பலன் வந்து கொடுக்கும். அதாவது இந்த கோச்சார கிரகங்கள் எப்பவுமே பார்த்தோம்னா இது வந்து தற்காலிகமானதான். ஒரு திசாபத்தி தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லதா கெட்டதான்னு வந்து தீர்மானிக்கும். அதனால இதை பத்தி வந்து நீங்க அவ்வளோக்கா கவலைப்பட தேவையில்லை. இது எப்போ பிரச்சனை பண்ணும் அப்படின்னா, இப்போ கும்பத்துல ராகு இருக்குது, அங்க வந்து அசுரகுரு டீம் இல்லாம தேவகுரு டீமோட கிரகம் இருக்குது. அதாவது சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன், ராகு, அந்த நட்சத்திரம் இப்போ புரட்டாதியில 2ஆம் பாவத்துல போறக்கூடிய நட்சத்திரம். அப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு புரட்டாதி நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சூரியன் அங்க இருந்தா அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல பிரச்சனைகளை வந்து கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் அங்க இருந்தா திங்கட்கிழமைன்னு புரட்டாதி நட்சத்திரம் போச்சு அப்படின்னா இப்போ புரட்டாதியிலேருந்து அப்படியே வந்தோம்னா அது வந்து சதயத்துக்கு வந்து வச்சுக்கோங்க. புரட்டாதி திங்கட்கிழமைன்னு சதய நட்சத்திரம் வரும் காலங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ராகு ரிவர்ஸா வரனால ஒரு சதய நட்சத்திரத்துல ராகு போயிட்டு இருக்குது. சந்திரன் வந்து அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ திங்கட்கிழமைன்னு சதய நட்சத்திரம் வரும்போது நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து இருப்பாங்க. அதுதான் வந்து எங்களுக்கு வந்து பரிகாரம். அப்போ அங்கிருந்துதான் வந்து எங்களுக்கு ப்ராப்ளங்கள் வந்து ஏற்படக்கூடிய காலங்களா வந்து எழுந்திருக்கும். ஸோ அப்போ மட்டும் இங்க வந்து ஜாக்கிரதையா இருந்துட்டாங்கன்னா வேற எந்த பாதிப்பும் வந்து வராதுங்க. ராகு கேதுக்கு வந்து 18ஆம் படி ஐயப்ப சாமி வழிபாடுகள் வந்து பண்றது வந்து சிறப்பு. அதே மாதிரி கேது பார்த்தோம்னா ஒரு ஞானத்தை கொடுக்கும், சக்சஸ்களை வந்து கொடுக்கும். அப்போ கேது வந்து இங்க இருக்கும்போது அசுரகுரு டீம் இருந்துச்சு, அதாவது ஒரு புதனே இருந்துச்சுன்னா புதன்கிழமைன்னு அவங்களுக்கு வந்து அந்த கேதுவோட நட்சத்திரம் வந்து ஒரு பூரத்துல போயிட்டு இருந்தா பூர நட்சத்திரம் புதன்கிழமைன்னு பூர நட்சத்திரம் வரும் காலங்கள் வந்து அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்து காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதன்கிறது டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் எல்லாம் புதனுக்கு என்னென்ன காரத்துவம் இருக்குதோ அதுக்கு முன்னாடி பேசின ஜோதிட ஜாம்பான் 2 பேருமே சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது மாதிரி என்ன புதனோட காரத்துவம் இருக்கோ அதெல்லாம் பாதிப்புகள் வந்து ஏற்படும். அந்த காலகட்டம் தான் நீங்க வந்து கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஸோ கோச்சார் ரீதியான ராகு பேசுங்கிறது இதெல்லாம் வந்து பயப்பட தேவையே, தற்காலிகமானது, நிரந்தரமான பலன்கள் கிடையாது. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க ராகு பேச்சு. இருந்தாலும் அந்த கிரகம் இருந்து திசாபுத்தி நடந்தால் மட்டும் அந்த காலகட்டத்துல நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பது சிறப்பு. முன்னெச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா இந்த பாதிப்பும் இல்லாமல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ சூரியன் போயிட்டு இருந்தா வந்து அவங்க கவர்மெண்ட் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சந்திரன் போயிட்டா உணவு தொழிலில் வந்து அவங்க பிரம்மாண்டத்தை வந்து பிடிக்கும். செவ்வாய் ராகு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதுல ரொம்ப பிரம்மாண்டத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். புதன் பார்த்தோம்னா கல்வியில வந்து அவங்களுக்கு நல்லா வளர்ச்சியை கொடுக்குன்னு சொல்லலாம். குருன்னு பார்த்தோம்னா ஒழுக்கம் சார்ந்து கல்வி சார்ந்து நல்லா இருக்கு. தங்கம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சுக்கிரன்னா பெண்கள் அழகு சம்மந்தப்பட்டதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது ரொம்ப வண்டி வாகனம் வந்து வேற லெவல் நல்ல பெரிய லெவலாக வந்து வாங்கணும்னு சொல்லலாம். சனி இருந்தால் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்லாம் கொடுக்கணும். பாசிட்டிவாக வந்து நம்ம சொல்லலாம். இதெல்லாம் இருந்தால் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்கே கேது இருந்தால் சூரியன் கேது இருந்தால் தந்தை வழியில ஒரு நாணத்தை வந்து கொடுக்க, அரசியல் ஒரு நாணத்தை வந்து கொடுக்குன்னு சொல்லலாம். சந்திரன் கேது இருந்தால் வந்து உணவு தொழில வந்து ஒரு அக்கறையை எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் இருந்தால் வந்து ரியல் எஸ்டேட் வந்து கரெக்டாக அதாவது கமிஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். புதன் இருந்தால் கல்வியில வந்து ஒரு ஞானத்தோட படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குரு இருந்தால் வந்து பண விஷயத்துல வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். சுக்கிரன் இருந்தால் வந்து வண்டி வாகனத்தை வந்து கரெக்டாக வந்து இருக்காங்க, பாசிட்டிவ் ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லலாம். சனி ராகு இருந்தால் தொழிலை வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு. இதெல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் சைடாக வந்து சொல்லலாம். இந்த ராகு பேச்சு மேலே வந்து போயிட்டு இருந்தாலும் இது வந்து தற்காலிகமானதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லது. ராகு எடுத்து ஐயப்பன் வழிபாடு மெயினாக பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இல்லை ஐயப்பன் கோயில் போகிறவங்களுக்கு உதவிகள் பண்ணிட்டு வந்தாங்களே இவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி சார். சார் முடிச்சுக்கலாங்களா? சார் நன்றி சார், முடிச்சுக்கலாம் சார். முடிச்சுக்கலாம். ஓகே. ஓகே சார். இதுக்காரும் அமைதி காத்த அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்பற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.